தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்ச்சியில் நாம் அறுபடை வீடுகளில் முருகப்பெருமான் சூரபத்மனுடன் போர் புரிந்த திருச்சீரலைவாய் என்னும் திருச்செந்தூர் குறித்து சிந்திக்க இருக்கிறோம். கடற்கரை தலமாகிய திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. திருநெல்வேலியிலிருந்து 65 கிலோமீட்டர் தொலைவிலும் தூத்துக்குடியிலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. திருச்சீரலைவாய், வீரபாகுப்பட்டினம், வெற்றிநகர் அதாவது ஜெயந்திபுரம் போன்ற இத்தலத்திற்கு உண்டு. திருச்செந்தூர் என்ற பெயரே பிரபலமாக உள்ளது. செந்தில் என்று சுருக்கமாகவும் கூறுவார்கள். சூரபத்மன் முதலான அவுணர்களை அழித்து தேவர்களின் துன்பத்தை துடைக்க சக்தியிடம் வேல் பெற்று தந்தையின் ஆசியுடன் புறப்பட்டான் முருகன். வீரபாகு முதலான நவ வீரர்களும் இலக்கம் வீரர்களும் பின்தொடர்ந்து சென்றனர். முருகனின் வேலாயுதம் மாயைகளுக்கு இருப்பிடமான கிரௌஞ்ச மலையை பிளந்தது. தாரகாசுரனை அழித்தது. முருகப்பெருமான் சூரனின் வீர மகேந்திரபுரத்திற்கு செல்லும் வழியில் திருச்செந்தூரில் பாடி வீடு அமைத்து தங்கினான். அங்கிருந்து சூராதி அவுணர்களின் தோற்றம், தவம், வரம் குறித்த செய்திகளை வியாழ பகவான் கூற கேட்டான். பின்னர் அரசியல் மரபுப்படி வீரபாகுவை சூரனிடம் தூதாக அனுப்பி வைத்தான். சிறைப்பிடித்து வைத்திருந்த ஜெயந்தன் முதலான தேவர்களை விடுதலை செய்ய மறுத்தான் சூரன். போர் செய்ய விரும்புவதாக கூறினான். இலங்கைக்கும் அப்பால் இருந்த வீர மகேந்திரபுரத்திற்கு வான்வழியே பயணித்துச் சென்றனர். முருகன் தனது பரிவாரங்களுடன் ஹேமகூட்டம் என்ற கதிர்காமத்தில் பாடி வீடு அமைத்து தங்கினான். சூரனின் தம்பி சிங்கம்காசுரன், மகன் பானுகோபன் உள்ளிட்ட அனைவரும் ஆண்ட பின் சூரபத்மன் முருகனுடன் 6 நாட்கள் போரிட்டான். இறுதியாக மாமரமாக வடிவெடுத்தான். முருகன் மாமரத்தை 2 கூறுகளாக்கினான். அவை சேவலும் மயிலுமாக உருக்கொண்டன. சூரனின் பகைமை உணர்வை மாற்றியருளிய முருகன் சேவலை தன்னுடைய கொடியில் இருக்கச் செய்தான். மயிலை தனக்கு வாகனமாக்கிக் கொண்டான். அமரர்கள் சூழ முருகன் வெற்றி வீரனாக திருச்செந்தூர் திரும்பினான். முருகன் சூரசம்ஹாரம் செய்த பேரருளை நினைவு கொள்ளும் வகையில் திருச்செந்தூரில் ஆண்டுதோறும் சூரசம்ஹார விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அலைவாய் ஆலயத்திற்கு செல்லும் வழியில் தூண்டுகை விநாயகர் என்ற கணபதியை தரிசிக்கலாம். பக்தர்கள் கோவிலின் தெற்கு புறத்தில் வசதியாக உள்ள கடலில் நீராடுகின்றனர். கடல் நீரில் குளிப்பதால் உடலில் சிறிது உப்பு படியும். பக்தர்கள் அதனை போக்கிக் கொள்வதற்காக அருகில் உள்ள நாழிக்கிணறு நீரில் குளிக்கின்றனர். கடலுக்கு மிக அருகில் உள்ள இந்த கிணற்றில் நல்ல தண்ணீர் ஊற்றெடுப்பது ஓர் அதிசயமே. ராஜகோபுரத்தை அடைய பெரிய கல்மண்டபம் ஒன்றை கடந்து செல்ல வேண்டும். அம்மண்டபத்தில் அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் உடைய உயர்ந்த தூண்கள் உள்ளன. ராஜகோபுரம் 9 நிலைகளுடன் வானளாவி நிற்கிறது. செந்திலாண்டவன் திருக்கோவில் 3 பிரகாரங்கள் உடைய பெரிய திருக்கோவிலாகும். செந்திலாண்டவன் தனியே ஒரே திருமுகத்துடன் அபயம், வரதம், மலர், ஜபமாலை ஆகியவற்றை தாங்கி கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறான். பின்புறத்தில் உள்ள 5 லிங்க திருமேனிகள் முருகப்பெருமான் வழிபட்டவையாகும். அதனை தெளிவாக்கும் விதத்தில் செந்திலாண்டவன் ஒரு கரத்தில் மலரை தாங்கி நிற்கிறான். திருச்செந்தூர் முருகனுக்கு தீப ஆராதனை செய்தவுடன் அந்த லிங்க திருமேனிகளுக்கும் தீப ஆராதனை செய்யும் மரபு உள்ளது. முருகப்பெருமானின் சார்பில் அர்ச்சகர் லிங்க திருமேனிகளை வழிபடுவதாக எண்ணி அந்த தீப ஆராதனைகளை செய்கின்றனர். தொடர்வது
ஆண் பிள்ளை ஆறுமுகன். 300 ஆண்டுகளுக்கு முன்னர் தொண்டை நாட்டில் பொன் விளைந்த களத்தூரில் செங்குந்த மரபில் தோன்றியவர் படிக்காசு புலவர். திருவேழி மழலையில் சம்பந்தரும் அப்பரும் படிக்காசு பெற்றது போல் இவர் தில்லை நடராஜனிடம் படிக்காசு பெற்றார். அதனால் இவரை படிக்காசு புலவர் என்றும் படிக்காசு தம்பிரான் என்றும் அழைத்தனர். அக்காலத்தில் புகழ்பெற்று விளங்கிய வள்ளல் சீதக்காதியை காண காயல்பட்டணம் சென்றார். அப்போது சீதக்காதி சமாதி அடைந்து விட்டார். அதை கேட்டு வருந்தி பாடினார் படிக்காசு புலவர். அப்போது சீதக்காதியின் சமாதி குழி வெடித்தது. சீதக்காதி விரலில் அணிந்திருந்த வைர மோதிரம் ஒன்று வெளிப்பட்டு படிக்காசு புலவரின் கையில் விழுந்தது. அன்று முதல் செத்தும் கொடுத்தான் சீதக்காதி என்ற பழமொழி தோன்றிவிட்டது. பின்னர் படிக்காசு புலவர் திருச்செந்தூருக்கு சென்றார். அதுவரை முருகனை அவர் பால்மனம் மாறாத குழந்தையாகவே கருதியிருந்தார். ஆறுமுகன் அன்னமும் மயிலும் போன்ற 2 தேவியருடன் கம்பீரமாக காட்சி தரும் அழகை கண்டார். முன்னம் நின் அன்னை அமுதூட்டி மையிட்டு முத்தமிட்டு கண்ணம் கிள்ளிய நாளல்லவே, என்னை காத்தளிக்க அன்னமும் மையையும் போல 2 பெண் கொண்ட ஆண் பிள்ளை நீ, இன்னமும் சின்னவன்தானோ, செந்தூரில் இருப்பவனே என்று பாடினார் படிக்காசு புலவர். அத்தகைய ஆண் அழகனாக காட்சி அருளுவது ஷண்முகர் என்ற ஆறுமுகப் பெருமான். அவருடைய உற்சவ மூர்த்தமே ஆகும். பொன்னொளி மீசும் செந்தூர் சண்முக மூர்த்தத்தை டச்சுக்காரர்கள் கண்டனர். மூர்த்தம் முழுவதும் பொன்னால் ஆகியது என்று எண்ணினர். எவரும் காணாத நேரத்தில் சண்முகனை கப்பலில் கடத்தி சென்றனர். ஆறுமுகன் அவர்களை அதிக தொலைவு செல்ல விடவில்லை. ஊழிக்காற்றாய் வந்த சூரனை ஊதித் தள்ளிய வீரன் சூறாவளியை தோற்றுவித்தான். டச்சுக்காரர்களின் கப்பல் காற்றில் சிக்கித் தவித்தது. கடத்திய கள்வர்கள் அச்சம் கொண்டனர். சண்முகன் மூர்த்தத்தை கடலில் வீசி எறிந்துவிட்டனர். செந்தூர் கோவில் நிர்வாகிகள் சண்முகமூர்த்தம் காணாமல் போன செய்தியை நாயக்க மன்னரின் பிரதிநிதி வடமலையப்ப பிள்ளை என்பவரிடம் தெரிவித்தனர். அவர் மற்றொரு மூர்த்தத்தை செய்ய முற்பட்டார். ஆறுமுகன் வடமலையப்பர் கனவில் தோன்றினான். நான் திருச்செந்தூரில் இருந்து 6 காத தொலைவில் கடலுள் பத்திரமாக இருக்கிறேன் என்று கூறினான். வடமலையப்பர் முத்து குளிக்கும் தொழிலாளிகள் சிலரை கடலுக்கு அனுப்பினார். அவர்கள் கடலில் ஓரிடத்தில் ஓர் எலுமிச்சம்பழம் மிதப்பதை கண்டனர். அப்பகுதியின் மேலே கருடன் ஒன்றும் வட்டமடித்து பறந்து கொண்டிருந்தது. கடலுள் மூழ்கி தேடினர். ஆறுமுகன் திருமேனி அங்கே கிடைத்துவிட்டது. வடமலையப்ப பிள்ளை திருக்கோவிலில் ஓர் புதிய மண்டபத்தை கட்டி அங்கு ஆறுமுகனை எழுந்தருளச் செய்தார். இன்றும் அந்த மண்டபம் வடமலையப்பர் மண்டபம் என்றே வழங்கி வருகிறது. இது புராண கதை அல்ல. பெர்லின் நகரத்தைச் சேர்ந்த எம் ரென்னல் என்ற வரலாற்று அறிஞர் எழுதிய சரித்திர இந்தியா என்ற நூலில் பதிவு செய்யப்பட்ட தகவலாகும். இந்த நிகழ்ச்சி 1648ஆம் ஆண்டு நடந்த அதிசயம் என்றும் அந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆணழகன் ஆறுமுகனை வணங்கி கொடிமரம் உள்ள உள்பிரகாரத்திற்கு வந்தால் அங்கு தெய்வ யானையும் வள்ளியும் தனித்தனியான கோவில்களில் எழுந்தருளி காட்சி தருகின்றனர். அதற்கு அடுத்து உள்ள பிராகாரத்தில் சூரசம்ஹார காட்சி சிற்பமாக வடிக்கப்பட்டுள்ளது. அதே பிராகாரத்தில் வேங்கடவன், அனந்தசயனர், கஜலட்சுமி ஆகியோரையும் தரிசிக்கலாம். கோவிலின் கிழக்கே கடற்கரையில் வள்ளி குகை என்ற குகை உள்ளது. வள்ளி, வில்லேந்திய வேலவர், குமாரவிடங்கர், அலைவாய் உகந்த பெருமான் ஆகிய மூர்த்தங்களை அங்கு நாம் தரிசிக்கலாம். அடுத்ததாக பன்னீர் இலையில் திருநீறு குறித்து சிந்திப்போம். திருச்செந்தூர் முருகன் பிரசாதமாகிய திருநீறு பன்னீர் இலையில் வழங்கப்படுகிறது.
வேதங்கள் பன்னீர் மரங்களாகி செந்திலாண்டவனை வழிபட்டதால் இந்த மரபு ஏற்பட்டுள்ளது. விஸ்வாமித்ர முனிவர் செந்திலாண்டவனை வழிபட்டு பன்னீர் இலையில் பிரசாதம் பெற்று மேன்மை எய்தினார் என்றும் தலபுராணம் கூறுகிறது. வென்றிமலை கவிராயர் என்பவர் திருச்செந்தூர் திருக்கோவில் மடைப்பள்ளியில் பணியாற்றியவர். அவர் செந்திலாண்டவனிடம் மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். முறைப்படி வடமொழியை கற்று ஜெயந்தி மகாத்மியம் என்ற திருச்செந்தூர் தலபுராணத்தை இயற்றும்படி முருகன் வென்றிமலை கவிராயருக்கு அசரீரியாக உத்தரவிட்டான். அவரும் கிருஷ்ணசாமி சாஸ்திரிகள் என்பவரிடம் முறையாக வடமொழியை கற்றார். ஜெயந்தி மகாத்மியத்தையும் இயற்றிவிட்டார். அந்த நூலை மதிக்காத சிலர் இது மடைப்பள்ளி வேலையாள் இயற்றியது என்று ஏளனம் செய்தனர். அதனால் மனம் நொந்த வென்றிமலை கவிராயர் ஜெயந்தி மகாத்மிய சுவடியை கடலில் வீசி எறிந்துவிட்டார். ஆனால் அந்த நூல் ஈழநாட்டு கடற்கரையை அடைந்தது. ஈழநாட்டு முருகனடியார்கள் வழியே அந்த நூல் கண்டெடுக்கப்பட்டு பின் தாயகத்திற்கு கொண்டுவரப்பட்டு அரங்கேறியதாக செவிவழி செய்திகள் கூறுகின்றன. திருவாமாத்தூரில் கௌமார மடாலயம் நிறுவிய வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் முதற் படைவீடாக கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். செந்திலாண்டவன் தேவராய சுவாமிகளின் வயிற்று வலியை தீர்த்தவன். தேவராய சுவாமிகள் செந்தூர் முருகன் அருளால் செந்தூரில் இருந்து 6 படை வீடுகளுக்கும் 6 நாட்களில் கவசம் ஏற்றினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அருணகிரிநாதர் 82 இனிய திருப்புகழ் பாடல்களில் திருச்செந்தூர் முருகனை போற்றி பாடியுள்ளார். அருணகிரிநாதருக்கு முருகன் குழந்தை வேலனாக நடன தரிசனம் காட்டியருளிய தலமும் திருச்செந்தூர்தான். நாளைய நிகழ்விலும் திருச்செந்தூர் புகழை தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வில் கந்த புராண வரலாற்றையும் கோவில் அமைப்பு மூர்த்தங்களையும் ஆண் பிள்ளை ஆறுமுகன் குறித்தும் பன்னீர் இலையில் திருநீரு பிரசாதமாக வழங்கும் வழக்கம் குறித்தும் உள்ள செய்திகளையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.